நியூ திருச்சி டைம்ஸ் வாசகர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த காலை வணக்கம். இப்போ நம்ம பேட்டி எடுக்க போகிற நபர் திரு எம்பேர் கணேஷ் அவர்கள். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டுறவு பிரிவுடைய மாநில செயலாளராக இருக்கார். திருச்சி மாவட்டத்துடைய நம்பிக்கைக்குரிய ஒரு தொழிலதிபர் மற்றும் சமூக ஆர்வலர். இன்றைக்கி ஒரு சில செயல்களுக்காக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்கறதுக்காக வந்திருந்தார். அது தொடர்பாக நம்ம அவர்கிட்ட இப்போ பேட்டி எடுக்கிறோம். வணக்கம் கணேஷ் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். சொல்லுங்கள் சார், இன்றைக்கி நீங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்ததுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? சார், இது நம்ம மக்கள் பிரச்சனையை அடிக்கடி மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறோம். இன்றைக்கி உள்ள விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மெயினாக நம்ம உய்யகுண்டா ஆற்று பாலம், அதாவது பாலம்னா அந்த உய்யகுண்டா ஆறு போகிற வழியில் அந்த சைடில் ரோடு, அதாவது உய்யகுண்டா ஆற்று இந்த நம்ம இதுலேருந்து கோர்ட்டு பாலத்துலேருந்து ஆரம்பித்து அள்ளித்துறை போகிற மட்டும் ஒரு ரோடு சம்மந்தமாக பேசுகிறதுக்காக இன்றைக்கி வந்திருந்தோம். அதை ஏற்கனவே சேங்ஷன் ஆச்சு அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. பட் இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர்களுக்கு உண்மையான தன்மை என்னன்றது கேட்குறதுக்காக வந்திருந்தேன். ஏன்னா இங்கேருந்து குளுமணி மட்டும் குளுமையம்மன் கோயில் மட்டும் ரோடு நல்லாயிருக்கு, மக்கள் யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப சிறப்பாக வச்சுருக்காங்க, மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதை தாண்டி உள்ள ரோடை நம்ம போட்டோம்னா இந்த சைடில் இருக்கிற டிராஃபிக் ரொம்ப குறையும், மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா காலையில் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவர்கள் மட்டும் ஆம்புலன்ஸ் எல்லாமே காலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ டிராஃபிக் ஆகுது. அதனால் மக்கள் ரொம்ப பெருத்த துன்பத்துக்கு உள்ளாராங்க. அந்த காரணத்துக்காக இந்த ரோடை நம்ம பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக சொல்கிறேன், டிராஃபிக் கிட்டத்தட்ட ஒரு 90% கம்மியாயிடும். டூ வீலர் ஃபுல்லாக இந்த சைடு வர்றது போகிறது எல்லாமே இந்த சைடில் வந்துடும். குழந்தைகளுக்கும் போகிறதுக்கு, பள்ளிகளுக்கு போயிட்டு வர்றதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக இந்த மனுவை 2வது டைமாக கொடுக்குறேன். முதல் டைம் நாங்கள் 7-9 ஏற்கனவே கொடுத்துருந்தோம் போன வருஷம். திருப்பி அது சம்மந்தமாக பேசணும். கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துருச்சு சார். நாங்கள் இதுக்காக தமிழ்நாடு அரசு கோரிக்கை வச்சுட்டோம். அவங்க ஓகே பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்கன்னாங்க. அது சம்மந்தமாக இன்றைக்கி அதை தான் ஃபைனலாக பார்த்தோம். அதோட இப்போ கிடைச்ச ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆற்று மீன்லாம் அதாவது உய்யகுண்டா ஆற்று மீன்லாம் செத்து அவ்வளோ இதுவாக இருக்குது, துர்நாற்றம் அடிக்குது. அந்த பக்கம் கோயில் பக்கம்லாம் துர்நாற்றம் அடிக்குதுன்னு பொதுமக்கள் சொன்னாங்க. அதையும் வாய்மொழியாக தான் கேட்டேன். உடனே சார் இமீடியட் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லி இன்றைக்குள்ளே அதை நாங்கள் கிளியர் பண்ணிவிடுவோன்னு சொல்லி சார் உத்தரவாதம் கொடுத்தாங்க. மாவட்ட ஆட்சியாளருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேறு ஏதாவது நலத்திட்டங்கள் சம்மந்தமாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்தீங்களா? இன்றைக்கி வேறு இது கோரிக்கைலாம் நிறையா வச்சுருக்கோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கால் முடியாதவங்க, உடல்நிலை முடியாதவங்களுக்கு இந்த வீல் சேர் கொடுத்துருக்காங்க. அந்த ஊனமுற்றவர்களுக்கு வீல் சேர் கொடுத்துருக்காங்க. அந்த நிகழ்ச்சியிலையும் நாங்கள் சாரை பார்த்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு தான் வெளியில் வந்தோம் நாங்கள். இப்போ நல்லது சார், நன்றி சார். இது இல்லாமல் அரசியல் சார்ந்து ஒரு சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். கேட்கலாமா? தாராளமாக சார். நல்லது சார். சார், இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா விகடன் இணையதளத்தை மத்திய அரசு முடக்கி இருக்குது. இது உண்மையிலே மத்திய அரசு முடக்கி இருக்கிறதா, இல்லை அவங்களுக்கு டெக்னிக்கல் ஃபால்ட்டா, இல்லை என்ன காரணத்துக்காக முடக்கி இருக்கிறாங்கங்கிறது எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் தகவல் என்ன அப்படின்னாக்கா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா போயிருந்தப்போ அமெரிக்க அதிபரை சந்தித்ததை சம்மந்தப்படுத்தி ஒரு கார்ட்டூன் வெளியிட்டிருந்தாங்க. அதில் பிரதமர் நரேந்திர மோடியுடைய கால்கள்லையும் கைகள்லையும் சங்கிலியால் பூட்டப்பட்டிருக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க. இது தொடர்பாக விகடன் இணையதளத்தை முடக்கி இருக்கிறதா செய்தி பரவி, அதுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து வருகிறார்கள். இது தொடர்பாக உங்களுடைய விளக்கம் கிடைக்குமா? கண்டிப்பாக சார். இது மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் உலக நாடுகளே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி. அது இங்கே இருக்கிற மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. புரிகிற மாதிரி இவங்க யாரும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாண்புமிகு மோடிஜி அவர்களை, பாரத பிரதமரை, இந்த மாதிரி கேவலமான ஒரு வரைபடத்தை போட்டுட்டு இதை முடக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு மித்த கட்சியெல்லாம் சேர்ந்து கண்டனம் தெரிவிக்கிறதே அசிங்கமாக இருக்குது. அவர் யார் நமக்கு? அவர் தான் நமக்கு பிரதமர், முதன்மை குடிமகனும் அவர் தான். நமக்கு எல்லாமே பாரத பிரதமர் தானே எல்லாருக்கும். ஸ்டாலின் ஐயாவாக இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலும். இப்போ ஸ்டாலின் ஐயா நமக்கு இங்கே முதலமைச்சர் தானே, எல்லாருக்கும் முதலமைச்சர் தான். எல்லா கட்சிக்கும் அவர் தானே முதலமைச்சர். கட்சியில் உள்ள நபர்களுக்கு எல்லாருக்குமே அவர் தான் முதலமைச்சர். அது மாதிரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நம்ம பாரத பிரதமர் தானே, மோடி ஐயா தானே அதுக்கு அவர் தானே லீடர். நமக்கு நம்ம சம்மந்தமாக வெளிநாடுக்கு பேசுகிறதா கூட எல்லாருக்கட்டும் அவர் தான் நமக்கு முதன்மை. அவரை போய் கேவலமாக சித்தரித்து இந்த மாதிரி போட்டிருக்க வன்மையாக கண்டிக்கிற ஒரு பக்கம். நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க வெப்சைட்டை தான் மூடியிருக்காங்க. நான் அதை சொல்லலை. விகடன் சேனல், பத்திரிக்கை எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணணும்னு தான் சொல்லுவேன். இதெல்லாம் கண்டனத்துக்குரிய, மாபெரும் கண்டனத்துக்குரிய செயல் இது. இதை யார் தவறாக போடுறது? அங்கே உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில சைடில் மோடியை வரவேற்கலாம். எப்பேற்பட்ட இவர் ட்ரம்ப் அவர்களே, அமெரிக்க அதிபரே சேரை நவுத்தி நீங்கள் உட்காருங்க, கையெழுத்து போடுங்கன்னு அந்த
அளவுக்கு ஒரு பாரத குருவாக இருக்கார், உலகின் குருவாக இருக்கிறவரை போய் நீ கண்ணாமண்ணான்னு பண்ணால் அப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களாம் சும்மா இருக்க முடியுமா? மக்கள் சும்மா இருப்பாங்களா? இல்லை எங்கள் கட்சி தான் சும்மா இருக்குமா? அதெல்லாம் வந்து மாபெரும் கண்டனத்துக்குரியது. இதை நான் திருப்பி என்னோட வழியில் சொல்கிறேன். அவங்க பத்திரிக்கையை முதற்கொண்டு நாங்கள் வந்து முடக்கணும் தான் நான் என் தரப்பில் வந்து அவங்கள்ட்ட பதில் சொல்கிறது. இது பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு செயலாக பார்க்க முடியாதா சார்? எப்படி சார் நீங்கள் எதிரானு நீங்கள் சொல்கிறீங்க? எப்படி எதிர்ன்னு பத்திரிகைக்கான சுதந்திரம் இருக்குல்ல சார், எங்களுக்கான உரிமைகள் இருக்கு இல்லையா? நீங்கள் உங்கள் சுதந்திரத்தில் நாங்கள் யாருமே தலையிடலையே. இந்த மாதிரி ஃபோட்டோ போடுறது தான் தப்புன்னு சொல்கிறேன். உங்கள் சுதந்திரத்தில் நீங்கள் கருத்து சுதந்திரம் எழுதுங்க, நியாயமானது எழுதுங்க, வன்மையாக கண்டிக்க, தவறுன்னு நான் சொல்லலை. எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் கேட்குற உரிமை உங்கள்கிட்ட தான் இருக்குது, வேறு யார்கிட்ட இருக்குது? உரிமையை நீங்கள் தட்டி கேளுங்க, தப்பு சொல்லலாம். ஆனால் அந்த வரைபடம் நீங்கள் சரி நீங்கள் ஒத்துப்பீங்களா? ஒரு பாரத பிரதமர் இந்த மாதிரி அவமானப்படுத்தினா நீங்கள் ஒத்துப்பீங்களா? நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அதை தான் நாங்களும் சொல்கிறோம். நாங்களும் ஏற்றுக்க மாட்டோம், அதை விட்ற மாதிரியும் கிடையாது. சரி சார், சமீபத்தில் ஹிந்தி வந்து ஏற்றுக்கலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதிகள் எதையும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு. இது தொடர்ந்து தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து அரசியல் கட்சிகளுமே அதற்கு தங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக மும்மொழி கொள்கை அப்படிங்கிறதுக்கு என்றைக்குமே தமிழ்நாடு எதிராக தான் இருக்குங்கிற மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து? சார், அரசியலுக்காக எல்லாம் சொல்ல தான் சார் செய்வாங்க. இப்போ நான் இருக்கேன், நீங்கள் பிஜேபின்னு விட்ருக்கேன், சாதாரண ஒரு மக்களாக இருக்கேன். என் பிள்ளைங்க ஒரு 3 லாங்குவேஜில் கற்றுக்கிறது என்ன சார் தவறான ஒரு விஷயம் சொல்லுங்கள்? இல்லை சார், ஹிந்தி வந்து கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி தானே இப்போ மத்திய அரசு சொல்லுது சார். இது வந்து நான் வந்து தவறுன்னு சொல்ல மாட்டேன், கட்டாயங்கிற சொல்கிறது. ஆனால் அவங்க வந்து திணிக்கலாம் இல்லை, இந்தியை வந்து படிக்கலாம், நாங்கள் இந்த மாதிரி கொடுக்குறோங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. முன்மொழி கொள்கையை ஏற்றுக்கங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன் இங்கே நடத்துகிற எத்தனையோ வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களாம் வந்து முன்மொழி இது லாங்குவேஜஸ்லாம் மித்த லாங்குவேஜஸ்லாம் இல்லையா? சைனீஸ் லாங்குவேஜ் முதற்கொண்டு இங்கே கற்றுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். இல்லைன்னு சொல்லுங்கள். அப்புறம் ஏன் எதுக்குறீங்க? எதுக்கிறது நான் ஒன்றும் சொல்ல. இஷ்டம் இருந்தால் படிக்க போகிறாங்க, இல்லை பிடிக்கலன்னா செகண்ட் லாங்குவேஜ் எடுத்துக்க போகிறாங்க, அவ்வளோதான். இப்போ சிபிஎஸ் ஸ்கூலில் என் பொண்ணு தான் படிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க வந்து சான்ஸ்கிரிட் எடுத்துக்கிறேன், ஹிந்தி எடுத்துக்கிறேன். என் பொண்ணு தமிழ் தான் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கா. ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் யாரும் குழந்தைங்க சார் ஒரு 2-3 லாங்குவேஜ் கற்றுக்கலாம் எந்த விதமான தவறும் கிடையாது சார். தமிழ்நாட்டில் தமிழை மட்டும் தான் நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கும் நாங்கள் வந்து சொல்லலை. அதுவும் உண்மை தான். தமிழ் இப்போ நான் கேட்டால் நான் தமிழன் தான், எனக்கு தமிழ் இங்கிலீஷை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. மித்த லாங்குவேஜ் புரிஞ்சுப்பேன், அவ்வளோதான். என்னை யாரும் திணிக்கலை. ஆனால் படிக்கணும்னு ஆசை, இந்த வயசுக்கு மேலே போய் படிக்கணும் கற்றுக்கணுங்கிற போது ஒரு வந்து அது குழந்தைகளுக்கு ஈஸியாக இருக்குமே தவிர நமக்கு இப்போ இருக்கிற டயத்தில் நம்ம படிச்சுக்கிட்டோ கற்றுக்கிட்டோ இருக்கிறதுங்கிறது முடியாத ஒரு விஷயம். அதனால் சில ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ ஆரம்பித்தவங்களுக்குலாம் என்னென்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மித்தவங்க பேசுகிறது கூட சரி. நேற்று கட்சி ஆரம்பித்தவங்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முன்மொழி கொள்கை எதுக்குறேன் அவர்கிட்ட போய் முன்மொழி கொள்கைன்னா என்ன, அவங்க பையன் எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, பொண்ணு எந்த ஸ்கூலில் அட் ப்ரெசென்ட் படிச்சுக்கிட்டு இருக்காங்கிறத சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா, இல்லை அவருக்கு வந்து வேறு அதர் லாங்குவேஜ் கற்றுக்க மாட்டாங்களான்னு கேளுங்க. இப்போ கட்சி ஆரம்பித்தவர்னு நீங்கள் விஜயை சொல்கிறீங்களா? இருக்கலாமே, அவரையும் தான் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா சமீபத்தில் கட்சி ஆரம்பித்தது விஜய் தான் ஆரம்பிச்சிருக்காரு, இது உலகத்துக்கே தெரியும். விஜய் தான் மும்மொழி கொள்கைக்கு எதிரான தன்னுடைய கண்டனத்தை வலுவாக பதிவு செஞ்சுருக்காரு. அதே போல் கார்ட்டூன் விவகாரத்துலேயும் மத்திய அரசு வந்து கடுமையாக சாடி இருக்காரு. அதனால் நீங்கள் சொல்கிறது விஜய் நாங்கள் ஏற்றுக்கலாமா? தாராளமாக ஏற்றுக்கலாம் சார், தப்பே இல்லை. அவர் சொன்னதும் அவரும் தானே, அவரையும் சேர்த்து தான் இதில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவர் பையன் தான் இப்போ ஃபாரினில் இருந்துகிட்ருக்காரு, இப்போ படம் எடுத்துகிட்ருக்காரு, வாழ்த்துக்கள். நான் வந்து அதை நம்ம சொல்லலை. பொண்ணுங்க படிச்சுக்க, அவங்க குழந்தைங்கள்லாம் படிக்கும்போது ஏழை வீட்டு பிள்ளைங்க ஒரு 3 லாங்குவேஜ் கற்றுக்கக்கூடாதா? இல்லை சார், எடப்பாடியும் தான் எதிர்த்துருக்காரு. அவரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் அரசியல் கட்சின்னு தானே பொதுவாக சொன்னேன், நான் தனியாகவே சொல்ல. அரசியல் கட்சி யார் யார் எதுக்குறாங்களோ எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவன் பிள்ளைங்க நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கும் போது ஏன் அடுத்தவங்க வீட்டு பிள்ளைங்க நல்லா படித்தா என்ன, ஏழை மக்கள் படித்தா என்ன, நல்ல நிலைமைக்கு வந்தால் என்னங்க? அதை தானே பாரத பிரதமர் நினைக்கிறாரு, நாங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். சந்தோஷம் தான். நம்ம நிதிங்கிறது என்ன கொடுக்குறோம், நம்ம மேலேருந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறது தானே. யாருக்காவது பாகுபாடு சொல்லிகிட்டு இருக்காங்க. பாகுபாடெல்லாம் எங்கள் பார்த்து எங்களுடைய அரசாங்கம், மேலே இருக்கிற அரசாங்கம் எந்த பாகுபாடும் யாருக்கும் பார்க்க மாட்டாங்க. கிளியராக எல்லாருக்கும் தேவையானதை இன்னும் மட்டும் செய்வாங்க, இனிமேலும் செய்வாங்க, மனப்பூர்வமாக செய்வாங்க. நன்றி சார், இவ்வளவு நேரம் எங்களுக்கு டைம் எடுத்துக்கிட்டு பேட்டி கொடுத்ததுக்காக நியூ திருச்சி டைம்ஸ் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.